குர்த்தி நம்ம ஸ்லைடு ஸ்லிட்டு தைக்க போகிறோம். ஈஸி மெத்தடில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கையை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? கையை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஹார்ம் ஹோல் ஸ்டிச் கிட்ட கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இதெல்லாம் பாடி ஸ்டிச்சிங் இது. இங்கேருந்து நமக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக போட போகிறோம். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து சுருக்கம் இல்லாமல் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஸ்லிட்டுக்கு அந்த ட்ராயிங் முறையில் ஒரு ஆர்காட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த அந்த ஆர்காட் கிட்ட வந்து நிற்கணும். இங்கே பாருங்கள், மிஷின் அந்த ஊசி வந்து அங்கே வந்து நிற்கணும். ஸோ அந்த நம்ம ஸ்லிட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல. ஸோ இப்போ அவங்க வந்து கெட்டி தையல் கொஞ்சம் 2-3 வாட்டி தையல் போடணும். ஓகேங்களா? அப்போ அவ்வளோதான், அதை எடுத்துடணும். இப்போ தான் நம்ம ஸ்லிட்டை நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கீழேருந்து மடிச்சுட்டு அப்படியே அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இந்த முறைலாம் உங்களுக்கு தெரியும், அந்த எட்ஜ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். இது பிகினர்ஸ்க்கு தான், ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வி ஷேப்பில் அப்படியே வந்து ஸ்லிட்டு வச்சுருவாங்க. இது வந்து பா ஷேப்பில் அழகாக இருக்கும். ஈஸி தான். நீங்கள் பாருங்கள், இந்த முறையில் கற்றுக்கோங்க. இப்படி தான் பண்ணணுமே, ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக அங்கே வந்து நிப்பாட்டுங்க ஊசியை. இப்போ அப்படியே திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கொஞ்சம் மடித்து தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த எட்ஜில் ஊசி நிப்பாட்டிட்டு திருப்பணும். திரும்ப ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதாங்க, அந்த பா ஸ்லிட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி அழகாக அவங்களுக்கு நீட்டாக வந்துடும். இது நான் வந்து இன்னும் க்ளோஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், அந்த டாட் மட்டும் எப்படி பண்ணோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இது க்ளோஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், மடிச்சாச்சா? இப்போது 1/2 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். அந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு வந்துட்டு ஊசி அதில் நல்லா குத்திட்டு அதுக்கப்புறம் துணியை திருப்புங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் மடிக்கணும். பாருங்கள், ஈவனாக மடிச்சுட்டு அங்கே ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு திரும்ப அந்த எட்ஜில் ஒரு ஊசியை குத்திட்டு திருப்பணும். இப்போது அதே மாதிரி நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிடணும். அவ்வளோதான், ஈஸி. பார்க்கவே நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அந்த வி ஷேப் வந்து பிகினர்ஸ் தைப்பாங்க, ஏன்னா அது தெரியாமல். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்களும் ஒரு டெய்லர் மாதிரி நல்லா சூப்பராக தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த எட்ஜில் கூட ஸ்டிச் போடலாம், போட்டால் இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக.